தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லபிதா தர்மசீல. வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் உணவு திருவிழா, பழமையான வாகன பேரணி, பாரம்பரிய கலை நிகழ்வுகள் யாழில். செம்மணியில் இன்றும் 8 எண்புக்கூடுகள் மீட்பு. இந்தோனேசிய கடற்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் பலி, மேலும் பலர் காயம். இலங்கை அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான போட்டி தற்போது நடைபெறுகிறது. உள்நாட்டு செய்திகள். மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் உணவு திருவிழா 2026 ஆகிய நிகழ்வுகள் கோலாகலமாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. யாழ் முற்றவழி மைதானத்தில் இன்று நண்பகல் 12 மணியளவில் உணவு திருவிழா ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த உணவு திருவிழா இன்று முதல் எதிர்வரும் 17ஆம் திகதி வரை காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வடக்கு மாகாணத்தின் பாரம்பரிய உணவு பண்டங்களை சுவைக்கும் சந்தர்ப்பத்தையும் கைவினை பொருட்களை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பத்தையும் வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இதேவேளை வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் பழமையான வாகன பேரணி யாழ் நகரில் இன்று பிற்பகலில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் பொது நூலகத்திலிருந்து ஆரம்பித்த பழமையான வாகன பேரணி யாழ் பிரதான தபாலக சுற்றுவட்டம் ஊடாக பயணித்து பண்ணை வழியாக முற்றவழியில் நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழர் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையிலான பல்வேறு கலை நிகழ்வுகள் யாழ் முற்றவழி மைதானத்தில் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர் கருணிநாதன் இளங்குமரன் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்தனர். செம்மணி மனித புதைகுழியின் 107வது நாள் அகழ்வு பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 53வது நாளான இன்று 8 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 10 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 107 நாள் அகழ்வு பணிகளின் போது 562 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 557 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை எழுமாற்றாக கடந்த நாட்களில் 8 சோதனை குழிகள் அகலப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினமும் மேலதிகமாக 3 சோதனை குழிகள் அகலப்பட்டுள்ளன. அவற்றுக்குள் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்படாத நிலையில் மேலும் 3 சோதனை குழிகளை அகல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவை அங்குலானை பகுதியை அண்மித்த கடற்பரப்பில் கடற்படைக்கு சொந்தமான டோரா ரக படகொன்று விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காணாமல் போயுள்ளதோடு 11 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்டவர்களில் 8 பேர் சிகிச்சைக்காக கழுபோவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் வான்படைக்கு சொந்தமான MI-17 ரக உலங்கு வானூர்தி மற்றும் பெல் 412 உலங்கு வானூர்தி ஆகியன தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு செய்திகள். கிழக்கு இந்தோனேசிய கடற்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 38 பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் பலர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை ஏற்பட்டுள்ளதுடன் 7.7 ரிக்டர் அளவில் அது பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்களில்
அதிர்வுகளும் பதிவாகியுள்ளன. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தை அடுத்து இந்தோனேசியாவின் பல கடலோர பகுதிகளில் 1 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட சுனாமி அலைகள் பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை தேடும் பணிகள் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் முதல் சுற்றில் இந்திய அணி வலுவான நிலையில் துடுப்படுத்தாடி வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 61 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்புக்கு 235 ஓட்டங்களை இந்திய அணி பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. போட்டியின் இந்த கட்டத்தில் இந்திய அணிக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 66%, போட்டி சமநிலையில் முடிவதற்கான வாய்ப்பு 28%, இலங்கை அணியின் வெற்றி வாய்ப்பு 6% கணிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.